Now I request Professor Bhagavant Rao Garu to present a memento to Mr. Rahul. இவன் எதுக்கு அடிச்ச? அவன் ஒரு பொண்ணுக்கு லவ் லெட்டர் கொடுத்தா. அவன் எழுதுவான், அத பத்தி உனக்கு என்னடா? இஷ்டம் இல்லன்னா அந்த பொண்ணை உன்னை அடிக்க போறா. வேற ஏதாவது பிரச்சனைனா அவங்க அப்பா அம்மா அடிக்க போறாங்க. அதுவும் இல்லன்னா கூட பிறந்த அண்ணனும் அடிக்க போறான். இதை விட்டுட்டு உனக்கு என்னடா பிரச்சனை? அவளோட அண்ணன் தானா? சாரி சார். நீ சாரின்னு சொல்றதுலயே நான் ஒரு கதை எழுதலாம் போல இருக்கு. என்ன பண்றது? உனக்கு காலேஜ்ல சீட்டு கொடுத்த பாவத்துக்கு எனக்கு நீ டெய்லி 2 ஆக்ஷன் சீனை காட்டுற. அப்படி இல்ல. டோன்ட் வாண்ட் எனி எக்ஸ்பிளனேஷன். உன்னோட டிசியை வாங்கிட்டு போய்கிட்டே இரு. தேங்க்யூ சார். வாங்க மாமா வாங்க, டிஃபன் சாப்பிடலாம் வாங்க. டிஃபன் சாப்பிட மட்டும் கரெக்டா வந்து உட்காந்துட்டு, மத்ததெல்லாம் விட்டுருங்க. கரெக்டா நான் டிஃபன் சாப்பிட மட்டும் கணக்கு எடுத்து சொல்லுங்க. என்ன முணுமுணுக்கிற? சாம்பார் நல்லா இருக்குதான், போட்டு சாப்பிடுங்க. ஏதாவது வேலை பார்க்க வேண்டியதானே? நான் எந்திக்கிறதா இப்ப 10 மணி ஆயிடுது மாமா. அதனாலதான் நானே வீட்டு வேலையும் தோட்ட வேலையும் பார்க்க வேண்டியிருக்கு மாமா. இந்த வீட்டுல 10 பேர் இருந்து என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? எல்லா வேலைக்காரங்களையும் பொண்ணுங்களா வச்சதுனாலதான் மாமா வீட்டு விட்டு வெளியே போக மாட்டேங்கிறாரு. மாமா இவன் சொல்றத நம்பாதீங்க. நான் 2 இட்லி எக்ஸ்ட்ரா சாப்பிடுறதால அப்படி சொல்றான். ஹலோ, நல்ல வேலை. என்ன விஷயம்? வழக்கமான விஷயம் தான். இந்த காலேஜ்லயும் டிசி வாங்கிட்டு வந்துட்டான். யாருக்கு தெரியும், வழக்கமா உங்க பையன் பண்ற லீலைகள்ல எதையோ ஒண்ணு எடுத்து விட்டுருப்பான். அதுதான் பிரச்சனை. அந்த காலேஜ்ல சேர்த்து விட்டது நான் தான். அதனாலதான் அந்த பிரின்சிபல் எனக்கு போன் போட்டு கத்துறாரு. இப்போ அடுத்த காலேஜ் தேடி ஆகணும். யூஸ்லெஸ் ஃபெல்லோ. அவனைத்தான் சொன்ன. வயசாயிட்டே வருது, அறிவில் உனக்கு. இப்போ என்னதான் நீ செய்ய போற? பிரைம் மினிஸ்டர் ஆகலாம் நினைக்கிறேன். ஆயிட்டுமா? இல்லன்னா சீஃப் மினிஸ்டர் ஆகலாம் நினைக்கிறேன். ஆயிட்டுமா? அட்லீஸ்ட் எம்எல்ஏ வச்சு ஆகலாம் நினைக்கிறேன். ஆயிட்டுமா? உனக்கு பெருக்கிற வேலை கூட கிடைக்காது. என்ன நக்கல? என்ன பார்த்தா உங்களுக்கு எல்லாம் சீப்பா தெரியுதா? நான் எவ்வளவு பெரிய ஆளாகி காட்டுறேன்னு பாரு. ஓ அப்படியா விஷயம்? ஒருவேளை இவன் என்னைய மாதிரி விஐபி ஆயிடுவானோ? அவன் கூட எதுக்காக நீ போட்டி போடுற? நீ ஏன் சொல்லு. அவன் குதிரைன்னா நீ கழுத. எனக்கு இது தேவைதான். நான் 2 தப்பு பண்ணிட்டேன். என்ன மாமா? முதல் தப்பு குஜராத்ல இருக்கும்போது இவளை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணது. ரெண்டாவது உன்னை வீட்டுல வச்சிருக்கிறது. உனக்கு தமிழ் தெரியும், இவளுக்கு தெரியாது. நான் சொல்றத கொஞ்சம் கேளு. டேய், அவனை அப்படியே விட்டுறக்கூடாது. எதுக்கும் பிரயோஜனம் இல்லாம போயிடுவான். வேற காலேஜ்ல சேர்த்து விட்டு. எல்லா காலேஜும் ட்ரை பண்ணியாச்சு. இன்னும் ஒரே ஒரு காலேஜ் தான் பாக்கி. ஆனா அந்த காலேஜ்ல அட்மிஷன் கிடைக்காது. அந்த காலேஜ் உள்ள கூட சேர்க்க மாட்டாங்க. ட்ரை பண்ணு. எதுக்காக அந்த காலேஜை விட்டுட்டு வந்தீங்க? அங்க பயங்கர ராகிங் சார். அதனாலதான் குழந்தை பையன் பயங்கரமா பயந்து போய் கிடக்குறான். படிக்க போற பசங்களை சட்டியோட நடக்க வச்சாங்கன்னா பாவம் என்னதான் பண்ணுவாங்க சொல்லுங்க. பசங்க படிக்கிறதுக்கு தான் சார் காலேஜுக்கு போறாங்க. வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ் ஆஃப் தி காலேஜ்? ஐ டோன்ட். எனக்கு ஒண்ணுமே புரியல. உங்களுக்கு தான் இங்கிலீஷ் வரல, அதனால தமிழ்லயே சொல்லுங்க. தேங்க்யூ சார். சரி, இங்க எதுக்காக வந்திருக்கேன்னு சொல்லுப்பா. ஏன் எது கேட்டாலும் அழுதுகிட்டே இருக்கான்? அவன் இன்னும் குழந்தை மாதிரியே சார். இன்னும் பால் தான் குடிச்சிட்டு இருக்கான். கம்மன் இருடா செல்லம். நான் வந்து பிரின்சிபல் கிட்ட பேசிட்டு இருக்கேன்ல செல்லம். இத பாருங்க, உங்களுக்கு அந்த பயமே தேவையில்லை. இங்க அந்த மாதிரி எதுவும் நடக்காது. இந்தாங்க, முதல்ல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படிங்க. சிகரெட், செல்போன் தடை செய்யப்பட்டுள்ளதோ. ஐ ஹேட் செல்போன் அண்ட் ஸ்மோக்கிங் சார். அப்படியா? எனக்கு செல்போன்னாலே அலர்ஜி இல்லையா மாமா? செல் வச்சுக்கிட்டு இருக்கிறது தப்புன்னு யார் சொன்னா? போங்க மாமா. பாத்தீங்களா சார், ஒரு நல்ல ஸ்டூடெண்ட் இப்படிதான் இருக்கணும். அப்புறமா தெரியும். ஓகே சார், நாளைக்கு வந்து இன்னைக்கு காலேஜ்ல ஜாயின் பண்ணுங்க. நல்லா படிச்சு நல்ல மார்க். தேங்க்யூ சார்.
வாட் இஸ் திஸ்? இந்த காலேஜ் என்னோடது. காலேஜ் செவத்து மேல எதுக்காக இப்படி பைத்தியக்காரத்தனமா எழுதி வச்சிட்டு இருக்க? இந்த காலேஜ் உன்னோடதா? நீ கட்டினியா இல்ல உங்க அப்பா கட்டினாரா? கொஞ்சம் கூட சென்ஸ் இல்லையா உனக்கு? கொஞ்சம் என்ன கொடு. வாட்? அறிவு இருக்கான்னு கேட்டல, அதான் உங்ககிட்ட இருந்தா கொஞ்சம் கொடுன்னு கேட்டேன். ஆர் யூ மேட்? ரொம்ப இல்ல, கொஞ்சம் லேசா. உன்ன அது சரி, சின்ன வயசுல நீ என்ன லவுட் ஸ்பீக்கர் முழுங்கிட்டியா? இந்த கத்துற உன்னோட கண்ணு ஹெட்லைட் மாதிரி சூப்பரா இருக்கு. இந்த வாய் இருக்கு தாமரப்பூ மாதிரி சூப்பரா இருக்கு. அதெல்லாம் பரவாயில்ல, ஆனா உன் வாய்ஸ் இருக்கு இவ்ளோ பெருசா பயங்கரமா இருக்கு. சாச்சா, கொஞ்சம் கூட டீசன்சி தெரியாது. ஷட் அப் யூ ராஸ்கல். ஏய், இந்த காலேஜ் இங்க வேலை பார்க்கறவங்க எல்லாரும் நான் சொன்னாதான் கேட்பாங்க, தெரியுமா உனக்கு? I will see you right. தைரியம் இருந்தா இங்க இருடா. உன்னை என்ன பண்றேன்னு பாரு. Bloody sick. ஏய், சீக்கிரமா கூட்டிட்டு வா. நீ கூட்டிட்டு வரவங்க எல்லாம் என்ன பண்ண போறாங்கன்னு பாக்குறேன். வாங்க சார், இங்க பாருங்க. This rascal wrote rubbish on the wall. ஏய் அவினாஷ், வாட் ஆர் யூ டூயிங்? சார், இந்த காலேஜ் என்னோட. இனிமே இந்த காலேஜ் தான் என்னோட தாயும் தந்தையும். பிரின்சிபால் தான் என்னோட கடவுள். பியூட்டிஃபுல், ரொம்ப அருமையா இருக்கு. I like this college very very much sir. I like it. Thank you sir. This is too much. அமுதா, இனிமே அனாவசியமா என்னோட சேம்பருக்கு வந்து என்ன தொல்லை பண்ணாத. அவினாஷ், Sir. உனக்கு ஏதாவது எழுதணும்னா நோட்டீஸ் போர்ட்ல எழுது. Okay, sir. இந்த மாதிரி வால்ல எழுதக்கூடாது. ஓகே? Okay sir. அவினாஷ், sir. இங்க இடம் பிடிச்சிட்ட. Thank you sir. ஓட்டு கொடுக்கலாம்னு நினைச்சேன், கொஞ்சம் சொதப்பலாயிருச்சுல. பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். Bloody useless. எங்க போறியோ போடி, நீ நம்ம ரூட்டுக்கு வந்துதான் அப்ப பாத்துக்கிறேன். போலாம். ஏய் அவினாஷ், இது ரமேஷ் கிளாஸ்மேட். ஹலோ, வெல்கம். ஹலோ, வாங்க கிளாஸ் போலாம். இந்த பொண்ணு என்ன இங்க இருக்கா? ஓ, அந்த பொண்ணா? அவ நம்ம கிளாஸ்மேட் தான், பேரு அமுதா, பிரின்சிபாலோட பொண்ணு. பிரின்சிபாலோட பொண்ணா? அவள முன்னாடி தெரியுமா? தெரியும். இங்க பாரு, அவகிட்ட கொஞ்சம் பாத்து நடந்துக்க. நம்ம ஏதாவது செஞ்சோம்னா உடனே இந்த நியூஸ் பிரின்சிபால் காதுக்கு போயிரும். ஓஹோ, இவதான் இந்த காலேஜ்ல இன்ஃபர்மேஷன் கொடுக்கறவளா? குட் மார்னிங் சார். இவன் ஏன் என்ன நோட் பண்றா? சரி, எந்திரிச்சிரும். இந்த வருஷமாவது எல்லாரும் ஒழுங்கா படிக்கணும், புரியுதா? லூசு பையன். மணி 1 ஆயிடுச்சு. எதுக்கு குட் மார்னிங் குட் ஆஃப்டர்நூன் சொல்லணும்னு தெரியாதா? குட் ஆஃப்டர்நூன் சார். சொன்னதெல்லாம் போதும், உட்காருங்க உட்காருங்க. Thank you சார். இவர் பேரு ராமகிருஷ்ணன். ரொம்ப புத்திசாலித்தனமா பாடம் எடுக்கிறத நினைச்சு எடுத்துட்டு இருப்பாரு. ஆனா இவர் பாடம் எடுக்க ஆரம்பிச்சா எல்லா பசங்களும் தூங்கிடுவாங்க. டியர் ஸ்டூடண்ட்ஸ், எப்பவும் போல ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் மார்க்குக்காக 2 பேர் போட்டி போடுறாங்க. சார், 3 காட்டுங்க. ஐயோ, ஓ சாரி 2 பேர் போட்டி போடுறாங்க. ஆனா 3 மார்க் அதிகமா எடுத்ததால ஒருத்தர் ஜெயிச்சிட்டாங்க. அந்த வின்னர் அமுதாவா வேணுவா? நான் சொல்லுங்க. ஆனா உண்மையிலேயே ஜெயிச்சது இட் இஸ் ஒன் another than தி மோஸ்ட் இன்டெலிஜென்ட் வேணு. தேங்க்யூ. Congratulations வேணு, congratulations. Come on. Thank you sir. You are rocking man. எல்லாம் உங்க ஆசீர்வாதம் சார். ஏய், என்னப்பா இது? உன்னோட முயற்சியால தான் நீ ஜெயிச்சிருக்க. சார். வேணு சார், நீ முதல் மார்க் எடுத்ததுக்காக என்னோட கிஃப்ட். தேங்க் யூ ஓ சார். சாரி எதார்த்தல வாங்கிட்டு போயிடுவியா? நீங்க எது கொடுத்தாலும் ஓகே சார். திஸ் இஸ் மை கிஃப்ட் ஃபார் யூ. இதுல எழுத முதல்ல நான் உங்களை நினைச்சுக்கிட்டே இருப்பேன் சார். தம்பி வேணும், பேனாவை கொடுத்தது பாக்கெட்ல வச்சுக்கிறதுக்காக இல்ல, எழுதுறதுக்காக. நல்லா படிச்சு நிறைய சார், மார்க் வாசத்துல ரொம்ப பஞ்ச் பண்றீங்க சார். மாணவனை நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். சரியா? போய் உட்கார் போ. தேங்க் யூ சார். சாரி அமுதா மேடம், இந்த முறை நீங்க தான் ஃபர்ஸ்ட் வருவீங்கன்னு நினைச்சேன். எனக்கு சிக்கன் குனியா வந்ததுனால நான் படிக்கவே இல்ல. இருந்தாலும் நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டேன். இட்ஸ் ஓகே வேணு, பேசிக்கலி யூ ஆர் இன்டெலிஜென்ட். அதனால தான் நீ மார்க் அதிகமா எடுத்திருக்க. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா உன்னை விட நான் அதிக மார்க் ஸ்கோர் பண்றேன். என்கிட்ட என்ன இருக்கு தெரியுமா? தப்பா நிறைய. என்கிட்ட எவ்வளவு சாக்லேட் இருக்கு பாத்தியா? கல்லி அம்மா படக்கலிக்கா வந்திருக்கா, நிறைய சுத்தி வா. படக்கலிக்கா வந்திருக்கா, நிறைய சுத்தி வா. ஆல் தி பெஸ்ட். வேணா, நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணலாம். யார் அவன் பேசும்போது ஒரு பக்கம் சைடு வாங்குது? யாரு அவன் தானே? அவன் ஒரு காமெடி பீஸ். சரி, இந்த ப்ராப்ளத்தை எத்தனை பேருக்கு சரி பண்ண தெரியும்? கை தூக்குங்க பாக்கலாம். தெரிஞ்சவங்க கை தூக்குங்க. இவன் ஏன் நம்மளே பண்ணிட்டு இருக்கா? கையை தூக்கி வைப்போம்.
என்ன நீ பாட்டு தூக்கிட்ட? அந்த ஆள் போட்டது புரியுதா? அது யாருக்கு தெரியும்? இவ்வளவு பேர்ல நம்மள கண்டுக்க போறாரு. விவரம். ஓகே, உங்கள அந்த கணக்க வந்து ஏய் நீ வந்து சால்வ் பண்ண. நானா சார்? எஸ் மை இன்டெலிஜென்ட் ஸ்டூடெண்ட், கம் கம். உன் பேர் என்ன? அவினாஷ். அவினாஷ், நீ கிளாஸுக்கு வந்திருக்கியா இல்ல குஸ்தி போட வந்திருக்கியா? பட்டன மாட்ட. கிளாஸ் ரூம்ல ஒழுக்கமா இருக்க ட்ரை பண்ணு, சரியா? ஓகே சார். டேக் த சாக் பீஸ், சால்வ் த ப்ராப்ளம். சார் பெல் அடிச்சிருச்சு, நான் கணக்கு போடவா? போடனா போடு, எனக்கு பசிக்குது, நான் கிளம்புறேன்பா. நல்ல வேளை எவனும் பாக்கல, என்ன விஷயம்னு தெரியலையே. ஹலோ, நான் ரியல் எஸ்டேட் பாபு பேசுறேங்க. பெருங்குளத்துல 5 ஏக்கர் இடம் இருக்கு. அடாத அப்ரூவ்டு பிளாட் விடுப்பா. அந்த மாதிரி நாங்க 1000 இடத்த வித்துட்டோம். மாதவரம் பக்கத்துல ஒரு அருமையான லே அவுட் போட்டிருக்கோம், பாக்குறியா? யோ, அந்த இடம் எனக்கு தெரியும். ஆல்ரெடி அங்க மெட்ரோ ட்ரெயின் வருதுன்னு அங்க ஃபுல்லா இடிச்சுக்கிறாங்க. அந்த இடத்த என்கிட்ட தள்ளிடலான்னு பாக்குறியா? ஐயோ, இவன் குளம்பாட்டியா? நான் வேற ஏதோ புது பாட்டின்லாம் நினைச்சேன். ஹலோ ஹலோ ஹலோ, சிக்னல் கிடைக்கல, அப்புறமா பேசுறீங்களா? பழைய பாட்டிங்கன்னா எனக்கு சிக்னலே கிடைக்கல. இது உங்க அம்மாவோட ஃபேவரட் டிஷ்ஷும் கூட. வாவ், நைஸ், வெரி நைஸ் டாடி. அம்மா இல்லாத குறைய யாரையாவது தீர்க்கணும்னு நினைச்சா அது எல்லாராலையும் முடியாது. அது உங்களால மட்டும்தான் முடியும் டாடி. Thank you டா, thank you. சொல்லுங்க, உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? ப்ராப்ளம் எனக்கு இல்ல டாக்டர், என் பையன் பிரவீனுக்கு. அவனுக்கு என்ன ப்ராப்ளம்? பழப்போன காதல். எப்ப இருந்தா என்ன, அத பத்தி நான் கவலைப்படவே இல்ல. ஏன்னா நான் ஆல்ரெடி எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். ஹாய் அமுதா, ப்ளீஸ் டேக் திஸ். யூ பிளடி ராஸ்கல், எனக்கு லவ் லெட்டர் கொடுக்கறியா? அமுதா ப்ளீஸ் சொல்றது கேளு ப்ளீஸ் அமுதா. டேய், how dare you rascal, என் பொண்ணுக்கே லவ் லெட்டர் கொடுக்கறியா? செக்யூரிட்டி, இவனை தூக்கி வெளியே வீசுங்க. அதுக்கப்புறம் அவனை அழைச்சிட்டு போய் என்னால வேற காலேஜ்ல சேர்க்க முடிஞ்சதே தவிர அந்த பொண்ணு மேல என் பையன் வச்சிருந்த காதலை அழிக்க முடியல டாக்டர். அம்மா இல்லாத பையனை ரொம்ப பாசம் காட்டி வளர்த்தது என் தப்புன்னு நினைக்கிறேன் டாக்டர். எனக்கு என் பையன் வேணும், திருப்பி கொடுத்துருங்க டாக்டர். டோன்ட் வரி, ஐ வில் டேக் கேர். நீங்க போய் உங்க பையனை அனுப்பி வைங்க, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். சரிங்க டாக்டர், இப்பயே கூட்டு வரேன். குட் மார்னிங் டாக்டர். வெரி குட் மார்னிங். என்ன இதெல்லாம்? உன்னை நினைச்சு உங்க அப்பா ரொம்ப வருத்தப்படுறாரு. அப்படி எதுவும் இல்ல டாக்டர். அமுதா உனக்கு தெரியுமாப்பா? அமுதாவதான் தெரியும். சரி, பெட்ல போய் படுப்பா. நீ அமுதா மேல வச்சிருக்கிறது காதல் இல்ல, காமம். இது காமம் இல்ல டாக்டர், காதல். அம்மா மேல சத்தியம். சரி, அத காதல்னே வச்சுப்போம். அந்த பொண்ணுக்கு உன்னை பிடிக்கலங்கும் போது அந்த பொண்ணை நீ தொந்தரவு பண்ணக்கூடாது இல்லையா? நான் சொல்றத புரிஞ்சுக்க, அந்த பொண்ணை மறந்துரு. உன்னோட உயிரை நீ விட்டுருவியா? அதே மாதிரிதான் அமுதா என் உயிர். வேண்டாம் விட்டுறா, வேண்டாம் விட்டுறா. நான் சொல்றது உனக்கு புரியுதா? ருக்கு, நீ 2012 பாத்துட்டியா? இது 2011 ஆச்சு. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கடா ப்ரொஃபசர், இதுக்கெல்லாம் உனக்கு இன்னும் நிறைய ட்ரைனிங் வேணும். இதுங்களை எல்லாம் அவ்வளவு சாதாரணமா வச்சு மெயின்டைன் பண்ண முடியாது. நான் என்ன சொல்றேன், உன்னை கூட்டிட்டு வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? நான் 2011க்கு அப்புறம் வருமா அந்த 2012, அத பத்தி கேட்கல, 2012ங்கிற படத்தை பத்தி கேட்டேன். என்ன யாரும் சினிமா கூட்டு போறா? அதுக்குத்தான் நான் ஒருத்தன் இருக்கேன்ல. இங்க பாரு, சாயந்தரம் தில்லாலங்கடி படம் பாக்குறதுக்கு 2 டிக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கேன். கார்னர் சீட் ரெடியா இரு. நான் முன்னாடியே போய் உட்கார்ந்துருவா? நான் ரீசார்ஜ் பண்றது இன்னொருத்தன் பேசிட்டு போறதுக்கா? ராம்ரமோ, ஐயோ நான் இல்ல சார். சாயந்தரம் வந்து ஏண்டா கார்டன்ல நிம்மதியா உட்கார்ந்து யோசிக்க விட மாட்டீங்களா?
இத வந்துட்டயா எந்த டவுட்டா இருந்தாலும் கிளாஸ் ரூம்ல வந்து கேளுங்க. நீங்க பாட்ட போடுங்க. உயிரின் உயிரே உயிரின் உயிரே நதியின் மடியில் காத்து கிடக்கின்றேன். ஈர அலைகள் நீரை வாரி முகத்தில் இறைக்கும் முழுதும் வேர்க்கின்றேன். டேய் தள்ளு மச்சான், நான் ஆடுறேன். என்னடா சர்ப்ரைஸா வந்திருக்க? நீ வரமாட்டேன்னு நினைச்சேன். நீ கூட தான் உன் ஆளோட எங்கேயா போயிருப்பேன்னு நினைச்சேன். அப்படி ஏதாவது ஆனா காலேஜுக்கே வந்திருக்க மாட்டேன். அப்படி ஏதாவது ஆகும்னு பாக்குறேன், ஆகவே மாட்டேங்குதே. எனக்கு தான் ஒருத்தி இருக்கா, காலேஜ்ல சேர்ந்த நாள்ல இருந்து திரும்பி கூட பார்க்க மாட்டா. நான் தான் அவ பின்னாடி லோ லோ லோன்னு சுத்துறேன். அவினாஷ், சாரிடா மச்சி, ரொம்ப அடிபட்டுச்சா? பயங்கரமான அடிப்படக்கூடாத இடத்துல பட்டுருச்சுடா. ஐயோ டேய் போடா, உனக்கு அடிபட்டு தெரியும். அது சரி, எதுக்கு இவ்வளவு அவசரமா வந்த? சாயந்தரம் ஷாலினி பார்ல உங்க எல்லாருக்கும் பார்ட்டி இருக்குன்னு சொல்ல வந்தேன்டா. நீ பார்ட்டி வைக்கிறியா? நீ பார்ட்டி வைக்கிறதா இருந்தா கொஞ்சம் சந்தேகமா தான்டா இருக்கு. ஆமா, எதுக்காக நீ இப்ப பார்ட்டி வைக்கிற? அது எல்லாமே சஸ்பெக்டா. நீ சொல்றதுதான் சரி. சாயந்தரம் எல்லாரும் வந்துருவீங்கல்ல?